Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர்ல தாவேகா பரப்புரையில் நடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், என்ன காரணம், எப்படி நிகழ்ந்தது என்று பல்வேறு கேள்விகளை சமூக வலைதள வாயிலாக ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்திற்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வரப்போய் தான் இவ்வளோ பெரிய கூட்டம் உருவானது என்று ஒரு தரப்பும், இல்லை ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்டவங்க ஏற்றுக்கிட்டு தான் போச்சு அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை ஏற்கனவே புஷி ஆனந்த்கிட்ட, நிர்மல்குமார்கிட்ட, அந்த கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், உள்ளே போனால் மிகப்பெரிய உயிரிழப்பு கூட ஏற்படலாம், கேஷுவாலிட்டி நோக்கி கூட இது போகும்னு எச்சரித்தும் கூட அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னு காவல்துறையுடைய எஃப்ஐஆர் ஒரு பக்கம் சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் எதற்காக அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும்? இரவு 8 மணிக்கு விஜய் பேசுகிறாரு, மரணம் நிகழுது, 9 மணிக்கு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, இரவு 2:30 மணிக்கெல்லாம் உடற்கூறாய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவசரமாக உடற்கூறாய்வு செஞ்சதுலேயே ஏதோ ஒரு சந்தேகம் எழுது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு சதி நடந்திருக்குங்க, அந்த சதி என்ன சதி அப்படிங்கிற கேள்வி இப்போது எல்லோரும் மனதிலும் இருக்குது. அதே போல் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் அந்த கரூருக்கு போகலை? அவருக்கு போனால் அவருக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகும்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கரூர் சம்பவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை நமட்டு இருக்கிறது. அந்த கேள்விகளை தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கரூர் மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டிருக்க இந்த வேளையில் இந்த மரணம் குறித்த பல கேள்விகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த உடற்குறாய்வை அவசரமாக ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி. எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாலை 6 மணிக்கு மேலே உடற்குறாய்வு செய்யக்கூடாது, அப்போ அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பல பேர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. யாரும் இந்த கூட்டம் ஏன் இப்படி கூடியது, இந்த கூட்டத்தை ஏன் காலைல 8 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு காக்க வச்சாங்க, ஏன் அங்கே தண்ணி பாட்டில் கொடுக்கல, ஏன் சாப்பாடு கொடுக்கல, ஏன் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் உள்ள வந்தாங்க அப்படின்னு எவனும் கேட்கல. இது போராட வந்த கூட்டம் கிடையாது. திரையில நடிச்ச ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம். திரை கவர்ச்சிக்கு போய் இப்படி அநியாயமா செத்து போயிட்டீங்களே, இனிமேலாவது இப்படி ஒரு நடிகனை பார்க்க கூடி சாவாதீங்கடா தமிழ் சமூகமே என்று சொல்வதற்கு ஒருவனுக்கும் வாய் வரல. ஆனா சதி நடந்துருச்சு, எவனோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, இவரு பண்ணிட்டாரு, அவரு பண்ணிட்டாரு, 40 பேர் சாகணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் மனிதனா இருக்க முடியுமா? அப்படி ஒரு சதியை பண்ண முடியுமா? இன்னைக்கு இன்டர்நெட் யுகம், சமூக வலைதளங்களில் எல்லோரும் ஆக்டிவ் இருக்க. சொல்ல போனால் விஜய் கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளத்தில் கணக்கு வச்சிருக்காங்க. நாம இதில் நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும், இதுபோல இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு பேசினா திமுகவுக்கு சார்பாக பேசுகிறாங்க, அவருக்கு சார்பாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தாவேகாவை சார்ந்த ஒரு பையன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பையன், அவன் தாவேகா பொறுப்பில் இருக்கான். இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும் போது அவன் ஒரு வீடியோ போடுறான். ஏன்னா தாவேகா கட்சியிருக்க எல்லாருமே அப்படி தான், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கேமராவோட கிளம்பிடுவான். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறான், கூட்டத்துக்குள்ளே போயாச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறான், கூட்டத்தில் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறான், தண்ணி கிடைக்கலன்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறான். இந்த வேர்வை நாத்தம், இந்த கூட்டம், ஏன்டா கூட்டத்துக்குள்ளே போகணும்னு தோணுச்சு, தளபதியை பார்த்துட்டேன், தளபதியை பேச்சை கேட்க தான் வந்தேன், ஆனாலும் தளபதி பேசும்போது என்னால் உள்ளே நிற்க முடியல, வெளியே வந்தால் போதும்டா சாமின்னு நினச்சேன், உயிர் தப்பிச்சு வந்துட்டேன், என் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, செத்தது சாகுறது, இவன் சாகுற வரைக்கும் போராடின வரைக்கும் ரீல்ஸாக எடுத்து போட்டிருக்கான். அவன் போட்டதில் பிழை இருக்கலாம், ஆனால் போட்டதில் ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது. அந்த கூட்ட நெருக்கடி எப்படி இருந்தது என்பதை அவன் ஆதாரப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்கான். இது குறித்து ஒரு தொலைக்காட்சியினுடைய காணொலி எடுத்து போட்டு, இந்த காணொலி தான் இந்த கூட்ட நெரிசலில் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கான ஆதாரம்னு சொன்னால் கூட அந்த தொலைக்காட்சி முன்ன போட்டிருக்கலாங்க. அது ஒரு ஏதோ ஒரு சார்புடைய ஊடகமாக இருக்குன்னு. தாவேகாவோட அஃபிஷியல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் விஜயினுடைய மேனேஜர் இருக்காரு ஜெகதீஷ், அவர் தான் அந்த டீமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர் எடுத்த காணொலி தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூடியூப் பேஜில் வெளியாக இருக்குது. அந்த காணொலி 2 நிமிடம் பார்த்தா மட்டும்தான் இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்பது புரிய வரும். அந்த 2 நிமிட காணொலி விஜய் பேச ஆரம்பித்து 3 நிமிஷத்தில் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. அந்த ஆம்புலன்ஸு
போகும்போது இன்னொரு ஆம்புலன்ஸ் வருது. அதில் தாவேக்காவோட கொடி கட்டிருக்கு. அப்போ விஜய் கேட்குறாரு, என்ன தாவேக்கா கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருது, நம்ம கொடி போட்டுக்கணுன்னே அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மயக்கமடைந்த நிலையில் ஒருத்தங்களை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. அப்போதும் அவருக்கு தீவிரத்தன்மை தெரியல. பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த கூட்டத்திலையும் உள்ள இருந்த ஆட்கள் வந்ததில்லை. முதல் முறையாக ஆதவர்ஜுனா மேலே வராரு. ஆதவர்ஜுனா மேலே வந்து இப்படி ஒருத்தங்க இது பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த 9 வயது குழந்தைய காணலங்கிற செய்தி வருது, 1.5 வயது குழந்தை இறந்துக்குங்கிற செய்தி வருது. என்னப்பாலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 நிமிடம் விஜய் பேச்சை நிறுத்திடுறாரு. ஒரே பரபரப்பாகுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அங்கேருந்து மேலே தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க. அப்போ நமக்கு நல்லா தெரியுது, காவல்துறை அங்கே மயக்கமடைந்த ஒருத்தரை விஜய் கண்ணுக்கு முன்னாடி, விஜய் அப்போ அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காரு, விஜய் கண்ணுக்கு முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போதும் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை தெரியல. இந்த நிமிடம்தான் ஒட்டுமொத்தமான அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடம். அந்த 2 நிமிட காணொலியை பார்த்தாலே புரியும். விஜய் சொல்றாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் சொல்லுங்கிறாரு. ஆம்புலன்ஸ் சொல்லுனா அந்த இடத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இது விஜய் வண்டி நிற்கிறதுக்கு பக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு விஜய் ஜெகதீஷை சொல்லி ஆம்புலன்ஸை ரெடி பண்ண சொல்றாரு. அதே போல தான் விஜய் வாகனம் நின்றது சரியா அந்த ஒரு 30, 40, 50 மீட்டருக்கு முன்னாடி ஒரு கூரை பகுதி, அந்த ஜெனரேட்டர் செட் இருந்த இடம், இந்த பகுதியில் தான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய இறப்பு நிகழ்ந்திருக்கு. இந்த இறப்புக்கான முதன்மையான காரணமாக அங்கே இருந்த மக்கள் சொல்வது என்ன அப்படின்னா, மரம் இருந்துச்சு, அந்த மரத்து மேலே நிறைய பேர் ஏறினாங்க. மரத்து மேலே ஏறினவங்க மரத்தில் கிளை முறிஞ்சு கீழே விழுறாங்க. கீழே விழுந்தவங்க மக்கள் மேலே விழுறாங்க. பொத்துன்னு கீழே விழுந்த உடனே கீழே நெருக்கடியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 4 ஒரு ஆள் நிற்கலாம் அப்படின்னா அங்கே ஒரு 4 பேர் நிற்கிறான். ஒரு ஆள் ஒரு ஆசுவாசப்படுத்தி நிற்கிற இடத்துல 4 பேர் 5 பேர் நிற்கிறான். நெருக்கடியாக இருக்குது. யாரும் இப்போ கையை கூட நகர்த்த முடியாத நிலை இருக்கும்போது விழும்போது பொத்துன்னு விழுதான். ஏற்கனவே அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை, தண்ணீர் இல்லை, அவன் ஏற்கனவே அரை மயக்கத்தில் இருக்கான். இந்த சூழ்நிலை மேலேருந்து விழுந்த உடனே அந்த குழந்தைய மேலேருந்து விழுந்ததை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. மேலேருந்து விழுந்து தான் அந்த குழந்தை இது போச்சு. அந்த வாய் பேச முடியாத அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்மளால் விவரிக்க முடியல. அப்போ விழுந்த உடனே எல்லாரும் பொத்துன்னு விழுதான். இதில் சின்ன சந்து இருக்குது. அந்த சந்து வழியாக பல பேர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் உயிர் தப்பிச்சு ஓடிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளில் பூட்டப்பட்ட வீட்டையே உள்ள உடைச்சிட்டு போய் தண்ணி கேட்டு உயிர் தப்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிக்கலை, எல்லாமே மொத்தமாக அடைச்சிருச்சு அப்படின்னா மினிமம் 500 1000 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் உயிர் தப்பிப்பதற்காகத்தான் அந்த கூரை மேலே போகிறான். அந்த நல்லா தெரியுது, அந்த கூரை மேலே ஒரு குழந்தையை தூக்கி கொடுக்குறான். குழந்தையை தூக்கி கொடுத்து காப்பாற்ற வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு ஒயர் போகுது, மின்சார ஒயர் போகுது, அதை பற்றியும் கவலைப்படாமல் உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி அந்த கூரை மேலே ஏறி வந்து அப்புறம் ஒரு செட்டு மேலே விழுந்து மாடி மேலே போகிறாங்க. இப்படி பல பேர் உயிர் தப்பிச்சு ஓடி இருக்கிறான். அப்போ இதில் வந்து முழுக்க கூட்ட நெருக்கடி இதனுடைய இந்த இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணம்னு தெரிய வருது. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது, தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. சரி, இது நடந்துருச்சுல, இதுல சதி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்ப நம்ம உடற்கூறாய்வை பத்தி பேசணும். சதி இருக்குன்னு சந்தேகம் வருது அப்படின்னா உடற்கூறாய்வை செய்வதற்கு ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒத்துழைச்சது? தமிழக வெற்றி கழகத்தில் கரூரில் மட்டுமே 14 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் போக வேண்டாம், தாவேக்கா கட்சிக்காரன் போக வேண்டாம், தாவேக்காவோட 14 வழக்கறிஞர்களும் அங்கே அரசு மருத்துவமனையை முறையிட்டு நீங்கள் உடற்கூறாய்வு செய்யக்கூடாது, எங்களுக்கு இதில் ஒரு சதி இருப்பது தெரியுது, அதனால் நாங்கள் உடற்கூறாய்வு செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த உடலை வாங்க மாட்டோம் என்று அந்த குடும்பத்தாரோடு நின்று போராடி இருந்தால் காவல்துறை என்ன பண்ணும், அரசு என்ன பண்ணும்? ஜெயராஜ் பென்னிக்ஸ் இறந்து போனாங்க, சம்பந்தப்பட்ட காவல்துறையை கைது பண்ணும் வரை ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த குடும்பமும் அந்த ஊரும் நின்றுச்சு. கைது பண்ண பிறகுதான் உடலை வாங்கினாங்க. அதே போல திருப்பூணத்தில் தம்பி அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்படுறாரு. சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது பண்ணா மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம்னு சொல்லி உங்க குடும்பத்தார் நின்னாங்க, ஊர் மக்கள் நின்னாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதே போல இங்க கவின் ஆணவ படுகொலை,
சுர்ஜித் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை கைது பண்ணாதான் அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டால் தான் நாங்கள் இந்த உடலை வாங்கணும். 3 நாள் அந்த குடும்பமும் ஊர் மக்களும் போராடினாங்க. பல்வேறு அரசு கட்சி தலைவர்கள் போய் பார்க்குறாங்க. ஆனால் உடல் வாங்க மறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டு உங்கள் அப்பா கைது செய்யப்பட்ட பிறகு தான் இங்கே உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்போ ஒரு போராட்டத்தில் நாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பெரிய ஆயுதமே உடல் தான். நீங்கள் இன்னைக்கு மாஸ் டெத்து நிகழ்ந்திருக்கு. 39 பேர் இறந்துருக்காங்க அன்னைக்கு ஸ்பாட்லேயே. இப்போ நேற்று ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர்னு 2 பேர், இப்போ 41 பேர். ஆனால் அன்னைக்கு மட்டும் 39 பேர். அன்னைக்கு சரியாக ஒரு 12:30 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு 39 பேர் இறந்தாங்க. சொல்லப்போனால் மருத்துவமனைக்கு கொண்டு போனதை 29 பேர் இறந்து போய் தான் கொண்டு போயிருக்காங்க. 29 பேர் டெத்துன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு அம்மா கூட வீடியோ போட்டிருந்தாங்க. இது வந்து கார்டியாக்கு அட்டாக் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட்டு. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதயத்தை வந்து துடிக்க செய்வதற்கான சிகிச்சையை கொடுத்துருந்தா தப்பிக்க வச்சிருக்கலாம், அவங்களை வந்து உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம். எப்படி நீங்கள் வந்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க, அவசரமாக எப்படி டெத்தை டிக்ளேர் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. 8 மணிக்கே கூட்டத்துக்குள்ளே மிதிப்பட்டு நெஞ்செலும்பு நொறுங்கி விழா எலும்பு நொறுங்கி வெளியே காயங்கள் இல்லை, ஆனால் எல்லாமே உள்காயங்கள். நான் மருத்துவர்கிட்ட கேட்டேன், உடற்குறாய்வு செய்த மருத்துவர்கிட்டையும் கேட்டேன், கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கிட்டையும் கேட்டேன். அப்படி கேட்குற போது அவங்க சொல்கிறது வெளியே இல்லை, ஆனால் இன்னும் காசாப்டத்து என்னங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 1 வாரம் ஆயிரும். ஆனால் இங்கே வந்ததில் பெரும்பான்மையாக கூட்டத்தில் மிதிப்பட்டு மூச்சு தருவி அங்கேயே இறந்துட்டாங்க. 29 பேரை பாடி தான் கொண்டு வந்தாங்க. மற்ற ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் துடிப்பு இருந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காமல் சில பேர் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அதனால் நீங்கள் டெத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊடகங்களுமே முதல்ல 10, 15, 20, 25ன்னு டக்குன்னு ஒரு 9:30, 10 மணிக்கெல்லாம் 29 பேர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இரவு 12 மணிக்கெல்லாம் 39 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு இன்னும் கூடுதல் மரணம் நிகழும் தான் சொன்னாங்க. ஆனால் அது காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ அதே போல் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை, எந்த மருத்துவமனையை சேர்த்தாலும் அவங்களுக்கான இலவச சிகிச்சை அப்படிங்கிறத அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட காப்பாற்ற முடியலைங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போ உண்மையிலே சதி நடந்திருக்கு அப்படின்னா கரூருடைய தாவேக்கா வழக்கறிஞர்கள், கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி, பக்கத்தில் கூடிய புதுக்கோட்டை, பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 2 மணி நேரம் தான், கோயம்புத்தூர், இப்படி எல்லா பெரம்பலூர் எல்லா மாவட்டத்துக்கும் வர வச்சு ஒரு 100 வழக்கறிஞர் உள்ளே நின்றுருந்தா தாவேக்கால வழக்கறிஞர்கள் இல்லையா? தாவேக்கா வழக்கறிஞருடைய பொறுப்பாளர் நிர்மல்குமார் போன மக்கள் அடித்து கொண்டுருவாங்களா? காவல்துறை அடித்து கொண்டுருமா? தமிழ்நாடு அரசு கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருமா? உங்கள் மேலே தப்பு இல்லையே. இப்போ நீங்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க, சதி நடந்துச்சுங்கிறீங்க. இன்னும் இப்படி நீங்கள் அடுக்கக்கூடிய காரணங்களை முன்வைத்து இதில் எங்களுக்கு டவுட் இருக்குங்க, எங்களை கிளாரிஃபை பண்ணுங்க, அதனால் இங்கே உயர்நீதிமன்ற நீதிபதி வரணும், இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு நீதி கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம்னு சொல்லியிருந்தா தமிழ்நாடு அரசு உங்களை மீறி அடக்கம் பண்ணிடுமா? அவசரமாக மாலையை போட்டுருமா? அப்போ ஏன் போகலை? ஏன் ஒருத்தவங்க கூட போகலை? 27ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது. 2:30 மணிக்கு உடற்குறாய்வு முடிகிறது. 4 மணிக்கு உடல் ஒப்படைக்கப்படுகிறது. மற்ற உடல்கள் மதியம் 12 மணிக்கு 28 ஒப்படைக்கப்படுது. ஒருத்தர் கூட தாவேக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் கூட, கரூரை சார்ந்தவர்கள் கூட ஏன் இப்போது வரைக்கும், இன்னைக்கு தேதி 29, இப்போ வரைக்கும் ஏன் போகல? 2 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட இப்போ 40 மணி நேரம் கடந்து போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஏன் போகல? ஒருத்தர் கூட ஏன் போகல? அப்போ போகாமல் திமுக அவசரமாக அடக்கம் பண்ணுவதற்கு திமுகவுக்கு தாவேக்காவோட வழக்கறிஞர்களும் தாவேக்கா பொறுப்பாளர்களும் துணை போயிட்டீங்கன்னு சொல்லலாமா? அது சரியா வருமா? தாவேக்காவுடைய கூட்டத்தில் என்ன நிகழ்ந்தாலும் அந்த மக்களுடைய உயிருக்கு பாதிப்பு வராத அளவிற்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அவர்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவ அணி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த மருத்துவ அணியை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுவும் காரைக்குடி டாக்டர் டி.கே. பிரபு தலைமையிலான மருத்துவ அணி இருக்கிறது என்று ஆம்புலன்ஸுக்கு ரீல்ஸ் போட்ட லூசுகள் இப்போ எங்கே போச்சு? ஆம்புலன்ஸுக்கு ரீல்ஸ் போட்டிங்கல்ல, ஆம்புலன்ஸ் வரிசையாக வர்றத, அங்கிருந்து செவிலி தாய்மார்கள் இறங்குறதெல்லாம் ரீல்ஸ் போட்டிங்கல்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு ரீல்ஸ் போட்டவங்க இங்கே இவ்வளோ பேர் மயங்கி விழுந்திருக்காங்களே, இவங்களுக்கு அடிப்படை தேவை தண்ணீர், அடிப்படை தேவை ஆக்சிஜனு. அப்போ ஒரு இவ்வளோ இடைவெளி நிற்கணும், இந்த தண்ணீர் வேணும், உணவு வேணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு தெரியாதா? அனுமதி வாங்கும்போது, இந்த கரூர் காவல்துறை அனுமதி வாங்கும்போது இவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் மருத்துவர் அணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க நாங்கள் வேலண்டியர்ஸ் வச்சுருக்கோம், எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தான் அனுமதியை கேட்டிருக்காங்க. அந்த டாக்டர் டி.கே. பிரபு இப்போ எங்கே போனார்? வெளி மாநிலத்தை தலைமறைவாயிட்டார். அலைபேசி அணைச்சி வச்சுட்டு வெளி மாநிலத்தை தலைமறைவாயிட்டார். இதுதான் மக்களை காக்கிற லட்சணமா? நவாப்பழம் வாங்குறதையும், புரோட்டா கலவை புரோட்டா சாப்பிட்றதையும், இட்லி சாப்பிட்றதையும் ரீல்ஸ் எடுத்து போட்டிங்களடா. இப்போ எங்கே போயிட்டீங்க? மக்களை பாதுகாக்காம. செத்தவர்களை பாதுகாக்க முடியாது, உயிரோடு இருக்கும்போது பாதுகாத்திருக்க முடியுமா? முடியாதா? என்னென்ன உங்களை லாரியை வச்சு அடித்து மக்களை கொண்டுட்டாங்களா? யாரும் இல்லையே.
இல்லை வானத்துலேருந்து குண்டு போட்டாங்களா, இல்லை வெடி வச்சுட்டாங்களா, இல்லை மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களா? இல்லையே. இது மூச்சு நெருக்கடி ஏற்பட்ட மரணம். நெருக்கடியை உருவாக்கியது யாரு? நெருக்கடியான இடத்துல போய் நின்னது யாரு? நெருக்கடி வரணும், மாசு வரணும், கூட்டம் வரணும்னு சொல்லி கூட்டத்தை கூட்டியது யாரு? இவ்வளவு நாள் பில்டப் கொடுத்து, காவல்துறையில நம்ம மதிக்க கூடாது, காவல்துறையில என்ன சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்துடைய விளைவு அத்தனை பேரும் அப்பாவி மக்கள் இங்க வந்து நின்றுருக்காங்க. வெளிப்படையா நாம் நேற்று சொன்னது இன்னைக்கு காவல்துறை வெளி சொல்லுது. புஷி ஆனந்த் அவர்களே பேசலாம்னு சொன்னோம். காவல்துறை வந்து புஷி ஆனந்த் மட்டும் இல்லை, புஷி, நிர்மல்குமார், மதியழகன் 3 பேர்ட்டையும் காவல்துறை பேசியதாக சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல இருக்கு. 26ஆம் அவங்க அனுமதி கேட்கும்போதே, 26ஆம் தேதி அனுமதி கேட்கும்போதே மதியம் 3 மணிலிருந்து 10 மணிக்குள்ள எப்பனாலும் கூட்டத்தில் காவல்துறை அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா தாவேக்காவோட தலைமைச் செயலக அறிவிப்புன்னு வருது ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல நாமக்கல்ல 8:45, கரூர்ல 12 மணின்னு போட்டிருக்காங்க. கரூர்ல 12 மணின்னு சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்டை போட்டுறாங்க. எல்லாருமே சமூக வலைதளத்தை பார்த்துட்டு தான் விஜயோடைய கூட்டத்துக்கு வராங்க. எல்லாரும் சோசியல் மீடியா பார்த்துட்டு தான், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்பை பார்த்துட்டு ஆளுக்கு போட்டே இருப்பான். அப்போ இந்த 12 மணினொன்னே அவன் 10 மணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. ஆனால் 8 மணிக்கே வந்து குமிஞ்சிட்டாங்க. இந்த இடத்துல 8 மணிலேருந்து கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கு. 8 மணிக்கு வரவன் சாப்பிட்டு வருவானா? சாப்பிடலை. அங்கேயும் தண்ணி இல்லை, தண்ணீரும் கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த சமூக வலைதளத்தில் போட்ட பதிவுக்கும் காவல்துறை இவங்க அனுமதி வாங்கியதுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது. அதை யாரும் பேச மாட்டாங்களே. 8:45 நாமக்கல்னு சொல்லிட்டு ஏன் வீட்டிலேருந்து 8:45 கிளம்புன? ஏன் 10 மணிக்கு திருச்சி வந்த? நேராக சேலம் போகாமல் ஏன் திருச்சியிலேருந்து போகணும்? திருச்சியிலேருந்து 110 கிலோமீட்டர், சேலத்திலேருந்து நாமக்கல் 63 கிலோமீட்டர் தான். திருச்சியிலேருந்து போக 2 மணி நேரம், சேலத்திலேருந்து போக வெறும் 1/2 மணி நேரம். தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்தால் அழகாக மக்கள்கிட்ட பேசிட்டு அழகாக போயிருக்கலாமே. அப்படின்னா எதற்கும் பதில் இல்லை. ஏன் இவ்வளவு பெரிய காலதாமதம்? இந்த காலதாமத்தை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ காலதாமதத்துக்கான ஒரே காரணம் கூட்டம் கூடணும்னு நினைச்சது தப்பு, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க நினைச்சது தப்பு, அந்த கூட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வண்டியை முதல்ல கொண்டு போனது தப்பு. ஏன் பஸ்ஸில் நின்று தான் இவர் பேசுவாரா? இன்னொரு வண்டி இருக்கு, டெம்போ டிராவலர், அது கூட சின்ன வண்டியா இருக்கும், ஆம்புலன்ஸ் சைஸ்ல இருக்கும், அது மேலே ஏறி பேசிடலாம். விஜயனுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு அந்த பஸ் அமைச்சிங்க. விஜய் சொகுசா பயணம் பண்ணணும், அவர் உயிருக்கு பாதுகாப்பு. 15-16 அடி இருக்கும் அந்த பஸ், 16 அடி மேலே இருக்கும். 16 அடி யாரும் ஏற மாட்டான். டெம்போ டிராவலர்னா மதுரைக்கு போச்சு ஏறிட்டான் மேலே. ஏன்னா அது ஒரு 8-9 அடி தான் வரும், ஏறிடுவான், எளிதாக ஏறிடுவான். 2 பேர் ஆளுக்கு மேலே ஏறிடுவான். இதுலேயும் ஒருத்தர் நின்று அதுக்கு மேலே ஒருத்தன் ஏறின்னு விஜயை பார்க்கணும். விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் மரத்து மேலே ஏறான், எல்லா பக்கமும் ஏறான். அப்போ 16 அடி பஸ்ஸை நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த பஸ்ஸினுடைய நீளமே கிட்டத்தட்ட ஒரு 12 அடி நீளம் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, ஒரு அம்மா பார்த்தம்மா சொல்லுது, அந்த பஸ்ஸு அவ்வளோ நீள பஸ்ஸு, அது உள்ளே வரும்போதே எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ்ஸு பிதுங்கிக்கிட்டு வந்துச்சு. இந்த பக்கம் வந்து நடுவில் சென்ட்ரல் மீடியேட் இருக்குது. இந்த பேருந்து வந்ததுனால சென்ட்ரல் மீடியேட்டில் போய் எல்லாம் சாயிறான். அங்கே ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போ இந்த பேருந்தும் ஒரு காரணம். இப்படி பல தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறை திருத்தாமல் சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்பன் குதிலுக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி சிபிஐ என்கொயரியை கேட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இங்கே தான் சந்தேகமே வருது. திருப்பூணம் அஜித்குமாரோடைய வழக்கில் சிபிஐ என்கொயரி தமிழ்நாடு அரசு கேட்ட உடனே சிபிஐ என்பது காலதாமதம் செய்வதுக்கு தான், காலத்தை இழுத்தடிப்பு தான் சிபிஐ என்கொயரி என்று பேசிய வாய் இந்த ஆதவ அர்ஜுனாவோட வாய். இன்னைக்கு அதே வாய் சிபிஐ என்கொயரி கேட்டு மதுரை நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் இதை அப்படிலாம் உடனடியாக உங்கள் இஷ்டத்துக்கு வழக்கு எடுக்க முடியாது, நாளைக்கு நீங்கள் வந்து கொண்டு வாங்க, நாங்கள் வழக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வரும் தான் எல்லாரும் தலைமறைவாக உட்காந்துக்கிறான். இப்போ அன்னைக்கு சிபிஐ என்கொயரி எதிர்த்தவர்கள் இன்னைக்கே சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. அப்போ தன்னிங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்காக காவல்துறைக்கு ஒத்துழைக்காம, காவல்துறை எந்த விதிமுறையும் பின்பற்றாம கூட்டத்தை கூட்டணுங்கிறது நினைச்ச அந்த மென்டாலிட்டி மட்டும்தான் இத்தனை தவறுக்கான காரணம் அப்படிங்கிறதை தாவேக்கா இதுவரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. தாவேக்கா சார்ந்த எவனும் வெளியே வந்து பேசல. சமூக வலைதளங்களை வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் விஜய்ங்கிறான். இப்போ விஜயை சப்போர்ட் பண்ண நேரமா இது? மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. ஊடகங்கள் உட்கார்ந்துக்கிட்டு பச்சை பொய் சொல்றானுங்க. மின்சாரத்தை துண்டிச்சதான் காரணம்ன்றான். ஆனா மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி அவனே மனு கொடுத்திருக்கான் கரூருடைய மேற்பார்வை பொறியாளருக்கு. தமிழக வெற்றிகளுடைய தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகிற 27ஆம் தேதி கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல், அவன் சொல்லுவதும் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார். மேற்படி நிகழ்ச்சி உரிய காவல்துறை அனுமதியுடன் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தருமாறு தங்களுடன்
தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், இது அவனுடைய அஃபிஷியல் லெட்டர் பேடி 26ஆம் தேதி கொடுத்துருக்கானுங்க. ஆனாலும் மின்சாரம் அணைக்கப்பட்டுச்சானா அணைக்கப்படலைன்னு சொல்லி மின்சாரத்துறை சொல்லுது. எனக்கு விஜய் பேசிட்டு இருக்கும்போது முழுக்க மின் விளக்குகள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜென்ரேட்டர் அறையில் போய் இவன் ஒயரை மிதிச்சதா அந்த இடம் மட்டும் விளக்கு அணைஞ்சு போது அதைத்தான் இவனுக்கு வந்து மின்சாரம் அணைச்சதுனால தான் விபத்து, ஆம்புலன்ஸ் போனதுனால தான் விபத்து, இந்த இடத்த கொடுத்ததுனால தான் விபத்து, இதில் சதி நடந்துருச்சு. இப்போ மக்கள் சொல்கிறாங்க இல்லை மின்சாரம் அணைக்கப்படலை, ஆம்புலன்ஸு இவங்களே ஏற்றிட்டு வந்த ஆம்புலன்ஸு, கூட்டம் இந்த இடம் வேற இடம் கொடுக்காம இந்த இடத்த கொடுத்தாங்க, அந்த இடத்த கொடுத்துருந்தா இதை விட நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அது கரூருக்கு போனவன் என்ன முடியல. கரூருக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நான் வேலை பார்த்துருக்கிறேன். அந்த உழவர் சந்தையும் லைட் ஹவுஸும் கொடுத்துருந்தா 100 விழுக்காடு பெரும் சேதம் ஆயிருக்கும். அப்போ காவல்துறை இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. எந்த இடத்த கொடுத்தானையா? நீ சரியான நேரத்துக்கு வந்துருக்கணும்ல, இல்லை தண்ணி கொடுத்துருக்கணும்ல. காலையிலேருந்து அவனை வைப்லேயே வச்சிருக்குது. அவனுக்கு வந்து பாட்டை போடுறது, 10வது பாட்டில் நான் குடிக்க கொண்டாட அண்டா சேர்ஸ் அடிக்கணும் பாட்டை போடுறது, விஜயனுடைய பாட்டை தொடர்ச்சியாக போடுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, பறை அடிக்கிறது. காலையிலேருந்து அவனை எனர்ஜியாக வச்சிருந்து இந்த ஒரு கட்சி கூட்டங்களில், திராவிட கட்சி கூட்டங்களில் நடிகைகளை கூட்டு வந்து ஆட விடுவாங்க, அப்புறம் வந்து திரைப்பாடலுக்கு ஆட விடுவாங்க. அதே போல் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் காலையிலேருந்து பாட்டு போட்டு அவனை இந்த பெரம்பலூரில் பார்த்தோம், அரியலூரில் பார்த்தோம், திருச்சியில் பார்த்தோம், எல்லா இடங்களையும் இப்படி தான். ஏன்னா அவன் கூத்து மீது ரசித்து வந்திருக்கிறான், அவன் பொழுதுபோக்குக்காக வந்திருக்கிறான். அவன் யாரும் தலைவர் பேசுவார்னு வரல, அவரை பார்க்க வந்திருக்கிறான். பார்க்க வந்தவனை வழிநடுக பார்த்துருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கும். இல்லை பார்க்க வந்தவனை வந்து அவனுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கும். இப்படி பல வழிகள் இருந்துச்சு. எதையுமே பின்பற்றாமல், எந்த விதிமுறையும் பின்பற்றாமல் மாஸ்க் காட்டணும். இன்னொன்று, செந்தில் பாலாஜிக்கு எதிராக கரூரில் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டணும். உங்கள் அரசியலை மக்களை சாகடிச்சு காட்டுவீங்களா? ஒரு தாய் கேட்குது, அவன் போயிட்டான்டா, அவன் போயிட்டான், இனி அவன் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் எவனும் போகக்கூடாது, அவன் கூட்டம் வந்தாலே சாகடிக்கிறான். ஏன்னா விக்கிரவாண்டியில் கூட்டம் 3 பேர் செத்து போயிட்டாங்க, மதுரையில் மாநாடு 6 பேர் செத்து போயிட்டாங்க, நாமக்கல்ல மயங்கி விழுந்திருக்காங்க, திருச்சியில் மயங்கி விழுந்திருக்காங்க, எல்லா இடங்களையும் மயங்கி விழுந்திருக்காங்க. அதை பெரிய செய்தியாக மாற்றலை. விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உள்ள மயங்கி விழுந்திருக்காங்க. அது அன்றைக்கி பெரிய செய்தியாக மாறல. இப்போ மயங்கி விழுந்தா செய்தி கிடையாது, ஏன்னா உயிரோடு தான் இருக்காங்க. மயங்கி விழுந்து செய்தி செத்தாதான் செய்தியாக மாறும். இங்கே செத்ததுனால, அதுவும் கூட்டத்துக்குள்ளே செத்ததுனால, அதுவும் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சின்ன சின்ன பசங்க செத்ததுனால செய்தியாக மாறிடுச்சு. இதுவே 500 பேர் இங்கே மயங்கி விழுந்து யாரும் சாகாமல் இருந்தாலும் இது செய்தியாக மாறியிருக்காரு. இதை மாற்றிருக்கவே மாட்டார். தொடர்ச்சியாக இது போல் கூட்டத்தை காட்டி தன்னுடைய மாசை பில்டப் பண்ணி டிவிகேவா டிஎம்கேவா டிஎம்கேக்கு எதிராக நான் பெரிய ஃபோர்ஸு, டிஎம்கேக்கு எதிராக எனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, டிஎம்கே விட பெரிய கூட்டம் இருக்குது, அது 30 பேர் விழாவா இல்லை 30 விழாவா அப்படின்னு அவர் நக்கல் பண்றாரு, நையாண்டி பண்றாரு. திமுகவை நக்கல் பண்ணுங்க, நையாண்டி பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. ஆனா இவ்வளவு நெருக்கடியை உருவாக்கி, யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாக்கி ஏன் இந்த அரசியலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இப்போது நாம கேட்பதை விட பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கேட்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல. We stand with Vijay, we support Vijayன்னு போடுறான். அவர் காலையில் எத்தனை மணிக்கு? 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 28, 29 காலையில் 10 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. 2 நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியே வரும் விஜய். ஊடகங்களுடைய வேலையை பாருங்க. கரூர் செல்வாரா, வானூர்தியில் செல்வாரா, கரூர் மருத்துவமனையில் வர போலீஸ் குவியில் போட்டிருக்காங்க. அப்போ விஜய் கரூருக்கு போக போகிறார், விரைய போயிறார் அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க. நான் கூட கரூருக்கு போகிறார் போல இருக்க போய் அப்படின்னு பார்த்தா பட்டினப்பாக்கத்துக்கு போயிருக்காப்புல. அவர் பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கம் போகிறதுக்கு இவனும் கேமராவோட லைட்டோடு போயிட்டாங்க, விளக்கு பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே. பட்டினப்பாக்கத்துக்குள்ளே கார் நுழைஞ்சிருச்சு. விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருப்பது கரூர் அரசு மருத்துவமனை, அது பட்டினப்பாக்கம் மருத்துவமனை இல்லை. பட்டினப்பாக்கத்துக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் மக்கள்லாம் இருப்பாங்கன்னு போயிட்டார் போல இருக்கு. ஐயா, கரூர் ரூட்டு தெரினா கூட கூகுள் மேப்பில் அனுப்புகிறோம். கரூர் அரசு மருத்துவமனை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, பட்டினப்பாக்கத்துக்கு கிடையாது. இப்போ கூட அங்கே போவதற்கு அவருக்கு என்ன தயக்கம், என்ன பயம், என்ன அச்சம்? அவர் ரொம்ப சென்டிமெண்டா வீக்கானவர், அவர் எமோஷனலானவர், அவர் உடஞ்சிருப்பாரு, அவர் உருகியிருப்பாரு, அவரு உட்கார்ந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் சென்டிமெண்டானவர், எமோஷனலானவர். என்ன அரசியலுக்கு வராரு?
எதுக்குடா வராரு? 40 பேரோட சாவையே ஒன்னால் அங்க நின்று அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனா நாட்டை ஓண்ட கொடுத்தா நீ எப்படி தீர்ப்ப? 40 பேருடைய மரணத்திற்கே நீதி கேட்டு அவர் கூட நின்று அந்த உறவுகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாம, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாம, அலைபேசிகளை அணைத்து விட்டு போற ஆதவர்ஜுனாவையும் புஷியானந்தையும் நிர்மல்குமாரையும் லயலாமணியும் ராஜ்மோகனையும் அருண்ராஜையும் வச்சுக்கிட்டு நீ ஆட்சியை மயிரையா புடுங்குவ? என்ன பண்ணுவ நீ? 40 பேருக்கு தீர்வு சொல்ல முடியாது நீ, 25,000 கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது நீ, 8 கோடி மக்களும் உனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கினா 8 கோடி மக்களுக்கும் பிரச்சனை எப்படி கையாளுவீங்க? இந்த பிரச்சனையவே கையாள முடியாம சென்சிட்டிவ் ஆயிட்டாரு. அதனால சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போய் பனையூர்ல இருந்து பட்டினபாகத்துக்குள்ள உள்ள புந்துட்டாரு அப்படின்னு சொல்ற நீங்க இதுக்கே சென்சிட்டிவ் வரணும். நாளைக்கு தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டு போல 1 கோடி பேர் திரளக்கூடிய போராட்டம் வரலாம். அப்படி வந்தா ஒரு முதலமைச்சரை எப்படி நீங்க கையாளுவீங்க? ஒரு அமைச்சரை எப்படி கையாளுவீங்க? ஒரு எம்எல்ஏவை எப்படி கையாளுவீங்க? மக்கள் பிரதிநிதி எப்படி கையாளுவீங்க? உங்க கட்சியில் யாருமே கையாளலையே, ஒருத்தவங்க கூட கையாளலையே, ஒருத்தவங்க கூட வெளியே வரலையே. ஆகுனா எல்லா சேனல்லையும் உட்கார்ந்துக்கிட்டு 3 பேர் 4 பேர் பேசுவீங்க, மக்கள் மன்றம், அந்த மன்றம், இந்த மன்றம்னு. இப்போ ஒருத்தங்க கூட பேசல, ஒருத்தங்க கூட ஒரு பதிவு போடல. டாக்டர் சாலினி போட்ட பதிவை தாவேக்கா உடனே கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஆறுதலா இருக்கான். என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள், தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூர கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது. இன் ஆல் ப்ராபபிலிட்டி he might be reeling in severe trauma response. அதுவும் அவர் மீது நடத்தப்படும். இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி. உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்காக வந்து தலையை காட்டிவிடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான். மக்களுக்கு தேவை ஒரு சேவியர். எல்லா சேவியர்களும் கதி ஒன்றுதான், புரட்சி, நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, துரோகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி, மீட்டுருவாக்கம், மேல்நிலையாக்கம், தெய்வத்துள் வைத்தர். இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டுள்ளீர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அமையட்டும். இயேசுநாதரோடு ஒப்பிட்டு இந்த கூத்தாடி விஜய ஷாலினி ஒப்பிட்டு இருக்காங்க. ஷாலினி ஒரு மனநல மருத்துவர்னு சொல்லுவாங்க. நல்ல மனநல மருத்துவரை ஷாலினி முதல்ல பார்க்கட்டும். கூட்டத்துக்கு போய் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறவர் சேவியரா? இந்த மக்களுக்கான நல்ல மெய்ப்பரா? அவர் இயேசுநாதரா? இயேசுநாதர் சிலுவையில் தன்னை அழைத்துக் கொண்டார் மக்களுக்காக. இவர் தனி விமானத்தில் கிளம்பி நீளமான பேருந்துக்குள்ள ஏசியில் உட்காந்து மக்களுக்கு கையை ஆட்டிட்டு திரும்பி போய் உள்ள உட்காந்து தனி விமானத்தில் போய் அப்படியே பட்டினப்பாக்கத்தில் படுத்துக்கிற இவர் இயேசுநாதனா மெய்ப்பறான். பேசுறதுக்கு கூச்சமா இல்லை, கொஞ்சம் கூட கூசலை. இதை விட அந்த அம்மா சொல்லுது, இந்த வஞ்சகத்தை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். என்ன வஞ்சகம் நடந்துச்சு? காலையிலேருந்து காத்து கிடந்து தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் செத்து போயிருக்கிறான், கூட்ட நெரிசல செத்து போயிருக்கிறான், ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிருக்கிறான், ஒவ்வொருத்தரும் மேலே ஏறி விழுந்தனால செத்து போயிருக்கிறான். இது திரை கவர்ச்சி, இது தவறு. இதான் உங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்ததா? இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெமினிசமா? இதான் உங்களுடைய முற்போக்கா? நடிகனை பார்க்க போய் சாவது தமிழ் சமூகத்தோட சாபக்கேடு என்று பேச தகுதியற்ற அடிப்படை அறிவற்ற ஷாலினி இதை வந்து யார் மேலே தூக்கி போடுறது எவ்வளவு பெரிய பேராபத்தை விளைவிக்கும். இன்னும் இந்த கூட்டம் கூடும், இன்னும் சாவரும். அப்போ சாவரவன் சாமானியன், சாவரவன் எளிய விட்டு பிள்ளை, ஆட்டோ டிரைவர் விட்டு பிள்ளை. வாய் பேச முடியாத அந்த தாயினுடைய வழி இந்த ஷாலினிக்கு தெரியல. பார்வையற்ற ஒரு தாய் அவ கேட்ட கேள்விக்கு இந்த உலகத்தில் எவன்டா பதில் இருக்கு? நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாமலே செத்து போயிட்டா என் மகனே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? பிறந்திலிருந்து பிள்ளை உருவத்தை பார்த்ததில்ல, சாகும் போது நீ எப்படி இருக்குன்னு தெரியலையப்பான்னு சொல்றாளே, என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஒரே குடும்பத்தில் 2 மகளையும் மனைவியும் இழந்த அந்த கூலி தொழிலாளருடைய வழிக்கு உங்களுக்கு என்ன வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அந்த கண்ணீருக்கு என்ன நீங்க ஆறுதல் வச்சிருக்கீங்க? ஷாலினி, நீங்களாம் அந்த நாட்டில் வந்து பெரிய நடுநிலையாளர், என்ன நீங்களாம் படித்தவர்கள், நீங்களாம் முற்போக்குவாதிகள், நீங்களாம் வந்து இந்த நாட்டை புரட்சிகரமான பாதையில் மாற்ற வந்த புரட்சியாளர்கள். என்ன விஜய் புரட்சியாளர், அவர் நல்ல மெய்ப்பரா, கூத்தடிச்சு போய் எல்லாரையும் கொண்டாட்ட மனநிலை வைத்திருந்து கொன்னு விட்டு அப்ப அடிப்படை அறிவே இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பதிவு. நல்ல மெய்ப்பனுக்காக நாடு காத்திருக்கிறது. சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. என்ன சூழ்ச்சி பண்ணாங்க? யார் சூழ்ச்சி பண்ணது? விக்கிரவாண்டியில் இதே போல மாநாட்டுக்கு போனவங்க இறந்து போனாங்க. விஜய் ஒரு வாரத்தோடு பேசலை. திருச்சிக்கு போகும்போது கண்டுக்கவே இல்லை. அங்கேயும் செத்தான், மதுரையிலையும் பேனர் கட்டும் போது விழுந்து செத்தான், கூட்டம் முடிஞ்சு வரும்போது செத்தான்.
இப்படி தொடர்ச்சியாக சாவு நிகழ்ந்துச்சு. அது கூட ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காரும் ஒரு லாரியும் மோதிக்கொள்வதோ, இல்லை ஒரு பைக்கில் போய் மோதிக்கொள்வதோ, இல்லை பிளட் பேனர் கட்டும்போது மின்சாரம் தாக்கி இறந்து போகிறதோ, சரி, கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ ஒரு நெருக்கடியை ஏன் உருவாக்கணுங்கிற கேள்வியை, இவ்வளோ ஒரு திரைக்கவர்ச்சிக்கு ஏன் பிடிக்கணும்? குழந்தைகளை என்னையா பாவம் பண்ணிச்சு? இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கணும். குழந்தைங்க என்ன பாவம், ஏன் குழந்தைகளை கொண்டு போறீங்க, ஏன் கர்ப்பிணி பெண்கள் போறீங்க, வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுதுல்ல, ஏன் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இனிமேல் இது போல நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணணும். அதுதானே சரியாக இருக்கும். யார் மேலேயோ பழியை தூக்கி போட்டுட்டு விஜயை நீங்கள் காப்பாற்ற நினைப்பது என்பது, விஜயை பெரிய புரட்சிகரமான ஆள் போல காட்டுது என்பது, விஜய் சென்டிமெண்டானவர், எமோஷனல் ஆனவர், அவர் உடஞ்சு போயிருப்பார், அவர் நொறுங்கி போயிருப்பார் அப்படின்னு சொல்வது என்பது மீண்டும் மீண்டும் விஜயை பார்க்க கூடுங்கள் என்று மீண்டும் நீங்கள் மரணத்தை நோக்கி மக்களை அழைப்பதற்கு சமம். அந்த தவறை படித்தவன் நல்லவன் இந்த நாட்டின் நல்ல அரசியல் பிறக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் செய்ய மாட்டான். இவருடைய நெருக்கடி வரும் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை கூட்டி இவருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்தது இந்த கூட்டத்தை வழிநடத்தியவர்கள், இந்த கூட்டத்தை தலைமை தாங்கிய விஜய். அப்ப இவர்களை காவல்துறை ஏன் இன்னும் கைது செய்யல அப்படிங்கிறதே மிகப்பெரிய வியப்பா இருக்கு. திமுக அரசு மீன் போட்டா கூட கைது பண்ணும், சாதாரணமா ஐயா ஸ்டாலினை வந்து எதிர்த்து பேசினா கூட கைது பண்ணும். ஆனா இங்க 41 பேர் மரணம் நிகழ்ந்திருக்கிறது, அது மாஸ்டத்து. ஆனா 2 நாளா திமுகவுடைய காவல்துறை கைது செய்யாமல் இருப்பதே எனக்கு மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கிறது. சம்பந்தப்பட்டவரை கைது பண்ண வேண்டியது, ஒருத்தனுடைய மரணத்திற்கு ஒருத்தன் காரணமா இருந்தா கூட அது கொலை முயற்சி தானங்க. இங்க எஃப்ஐஆர் வெளிப்படையா சொல்லுது, மக்கள் சொல்றாங்க, நமக்கு கண் கூட தெரியுது, இதுதான் நடந்திருக்கு, காலிருந்து காக்க வச்சிருக்காங்க, கூட்டத்தை காட்டணும் என்பதற்காகவே கூட்டி மக்களை நிப்பாட்ட வச்சு மக்கள் சாவதற்கு இந்த கூட்டம் காரணமா இருக்குன்னா, சம்பந்தப்பட்ட புசியானந்து, நிர்மல்குமார், அந்த மதியழகனை ஏன் இன்னும் கைது செய்யல? இவர்களுக்கு உத்தரவிட்டு இந்த கூட்டத்தை மாஸ் மென்டாலிட்டியோட நடத்துவதற்கு ஆணையிட்ட விஜயை முதல்ல கைது செய்யணும். கைது செய்து சிறைப்படுத்தினா மட்டும்தான் இனி இது போல தமிழ்நாட்டில் நடக்கப்படுவது தவிர்க்கப்படும். போனது உயிருங்க, போனது உயிர். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி